அதிகாரம் 17, 18, 19. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் சில வாரங்களாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக தேவ ஆவியான தாசையோடு தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை நாம் பயன்படுத்தினால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும். குறிப்பாக விசுவாசத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யுங்கள், பயன்படுத்துங்கள் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை மோசே பயன்படுத்தின பொழுது தேவனாகிய கர்த்தர் செங்கடலை என்ன செய்தார், பிளந்து போக பண்ணினார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். இந்த நாளில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பிசாசுகள் மேல் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள், பார்க்கலாம். அங்கே என்னென்ன ஆவிகள் செயல்படுகிறது, அந்த ஆவிகள் மேல் நாம் எப்படி அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசியுங்கள், பார்க்கலாம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்படின்னா ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வந்தோம் அப்படின்னா மட்டும் போதாது. அனுதின வாழ்க்கையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஐக்கியம் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும், உறவாடி ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக சபையோடு, தேவ பிள்ளைகளோடு, நல்லா ஜெபிக்கிறவங்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கும்போது நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் என்ன செய்ய முடியும், பலப்பட முடியும். நீங்கள் தனியாக நின்னீங்க அப்படின்னா சத்துரு எளிதாக உங்களை ஜெயித்து விடுவான். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தான் ஜெபிக்கிறேன்ல, நானே பைபிள் வாசிக்கிறேன்ல, எனக்கு யார் போதிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் சுயாதீனமாக செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சீக்கிரத்தில் வீழ்ச்சி அடைவார்கள். சாம்சனுடைய வீழ்ச்சிக்கு காரணமே தனிமை. தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில தனிமையிலே நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும். அது நல்லது. அப்படி ஐக்கியமாக இருக்கும்போது நாம் தேவனோடு கூட என்ன செய்கிறோம், நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். சாம்சன் அப்படித்தான் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்த பொழுது தேவன் அவனை விசேஷித்த வித அபிஷேகத்தினால் நிரப்பினார். பூமியிலே அவனுக்கு முன்பாக ஒரு மனிதனும் இருந்ததில்லை. இதற்கு பின்பு அவன் இறந்த பின்பு இதுவரைக்கும் அவனை போல வல்லமை பெற்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தான். அவன் கூப்பிடுதலுக்கு தேவன் உடனுக்குடனே பதில் கொடுத்தார். அந்த அளவுக்கு அவனுக்கு ஐக்கியம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிமை. தனிமையில் அவனுக்குள்ள இருக்கிறதான இச்சை, அந்த இச்சை நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில பெற்றதான அபிஷேகத்தை, கிருபைகளை, சத்துவத்தை, வல்லமையை அவன் இழந்து போனான். எதிரியாகிய சாத்தான் எளிதாக அவனை வீழ்த்தினான். நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தனியாக ஜெபிக்கவும் செய்யணும். நமக்கு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். ஃப்ரீ ஷேரிங் ரொம்ப ரொம்ப அவசியமானது. சிலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஃப்ரீ ஷேரிங்கே என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஃப்ரீயாக ஷேர் பண்ண பழகணும். எல்லாரும் நம்ம நண்பர்கள்னு சொல்லலாம், சிநேகிதர்கள்னு சொல்லலாம். ஆனால் நம்ம டியர் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்களை வச்சுருப்போம், பார்த்துருக்கீங்களா? அவங்க கிட்ட தான் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? அப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பழகணும் அப்படின்னா அது நமக்கு நல்லது. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனோடு ஐக்கியமாக இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்குன்னு யாரும் டியர் ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்க. இவங்க மனசுள்ள இருக்கிறத வெளியே சொல்லவே மாட்டாங்க. அப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பெற்றதான வல்லமையை, நீங்கள் பெற்றதான கிருபையை சத்துரு தந்திரமாக என்ன செய்து விடுவான், பிரித்து விடுவான். இதனால தான் ஆவியானவர் சங்கீதம் 133ஆம் சங்கீதத்தை நமக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 133.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் எத்தனை இன்பமானது. எதுக்கு தான் ஐக்கியம்? எதுக்கு சபைக்கு வர்றோம்? எதுக்கு கூட்டத்துக்கு வர்றோம்? ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஐக்கியத்தை விட்டுருவாங்க. ஐக்கியத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க, பாதியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சிலர் முக்காவாசியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வந்து அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. அட்டெண்டன்ஸ் போடுறீங்களா, இல்லை முக்காவாசி வர்றீங்களா, இல்லை அரைவாசி வர்றீங்களா, இல்லை முழுவாசியாக வர்றீங்களா? நிறைய பேர் காலம் மட்டும் நினச்சிட்டு போகிற கேஸ் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? சிலர் முழங்கால் வரைக்கும் நினச்சிட்டு போகிற ஆட்கள், சிலர் இடுப்பு வரைக்கும் நினச்சிட்டு போகிற ஆட்கள், சிலர் முழுசாக நனைகிற ஆட்கள். முழுசாக நனைஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் திரளான மீன்களை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள. பக்கத்தில் என்ன சொல்லுங்கள், முழுசாக அட்டன் பண்ணாதான் முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா பார்க்க மட்டும்தான் முடியும், வேறு ஒன்றும் நடக்காது. நிறைய பேருக்கு ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க? காவாசி, அரைவாசி, இல்லைன்னா முக்காவாசி என்ன செய்கிறது? வந்துட்டு போகிறது, இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுறது. என்ன பண்ணிட்டு போகிறது? அப்படி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவன் தாடியிலே வடிகிறதும், அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதும், அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதும், நல்ல தைலத்துக்கும் நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் இறங்கும் பனிக்கு எப்படி இருக்குதான்? நல்லா கவனிக்கணும். நீங்க கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தாலே தேவனுடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க சபைக்கு வந்து உட்கார்ந்தாலே தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களோடு, உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறவங்களோடு நீங்க ஐக்கியப்பட்டு உட்கார்ந்தாலே, நீங்க சோர்ந்து போய் வந்திருந்தாலே, இங்க வந்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க குளிர்ந்து போய் வந்திருப்பீங்க. இங்க எரிகிற அக்னியினால் நீங்க என்ன செய்யப்படுவீங்க? எரிகிறவங்களா மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஆனால் சிலர் என்ன பண்ணுறது அப்படின்னா, சில காரியங்களை சோர்ந்து போய் ஜெபம் பண்ணுறதே விட்டுறது, அதுக்கடுத்து தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுறதை விட்டுறது. ஆனால் உலக மக்களோடு என்ன வச்சுருந்தாங்க? ஐக்கியம் வச்சுட்டு அப்பப்பைக்கு ஜெபத்தை கட்டடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒழுங்காக ஜெப கூட்டத்துக்கு வர்ற ஆட்கள் என்ன செய்ய மாட்டான்? ஜெபத்துக்கு வர மாட்டான். டிமிக்கி அடிக்கிறான் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஐயா பின்மாற்றத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? போய்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நீ பலப்படணும் அப்படின்னா, சபை கூடி வருதல், கூட்டத்துக்கு கூடி வர்றவங்க, ஜெபிக்கிறவங்களோட ஐக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ உங்கள் மேலே ஒரு விசேஷத்தை அபிஷேகம் என்ன செய்யும்? இறங்கோ. உங்களுக்கு ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கதை கேட்டிருப்பீங்க. ஒரு சிங்கம் வந்து 4 மாடு ஒன்றா இருந்துச்சு, ஒன்றுமே என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. ஆனால் தனித்தனியாக பிரித்தோன்னே என்ன செஞ்சுச்சு? காலி பண்ணிச்சு. பார்த்தீங்களா? தனித்தனியாக இருந்தால் என்ன செய்வீங்க? காலியாக தான் ஆவீங்க. அதனால் சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. சேர்ந்து இருந்தால் தான் பலன். அல்லேலூயா. தனிமையாக இருந்தால் நமக்கு பலன்லாம் என்ன செய்யாது? இருக்காது. சத்துருவுடைய தந்திரமே உங்களை தனிமைப்படுத்துவதுதான். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க. நான் யார் பக்கத்துலையுமே ஒட்டுறதில்லை, நான் யார் பக்கத்துலையுமே என்ன செய்யறதில்லை. வேறு எப்படி நண்பர்கள் இருப்பாங்க? முடிஞ்சோடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடியே போயிடுவோம். சரிதானே? இப்படி இருக்கிறது மிகப்பெரிய டேஞ்சரஸ். புரியுதா? அதனால் ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்குறது மட்டுமல்ல, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பாருங்க, 2 காரியம் நடக்குது. ஒன்று பிளெஸிங், இன்னொன்று ஜீவன், லைஃப். சரிதானா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் 2 கிடைக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பிசிக்கல் லைஃப் மற்றும் ஸ்பிரிச்சுவல் லைஃப், இது 2லையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, தேவ பிள்ளைகள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும் நினச்சிங்கன்னா, தனி ஜெபமும் இருக்கணும், அதுபோல் ஆவிக்குரிய நண்பர்களோட ஐக்கியமும் இருக்கணும். தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, தானியேல் தனியாகவும் ஜெபம் பண்ணார். ஆனால் அவனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் மக்கள், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு யாருக்கு இருந்தா? தானியேல் இருந்தாங்க. அதனால தான் தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றி. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் யாரோட ஐக்கியமாக இருக்கீங்க ரொம்ப முக்கியம். ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லவங்களோட ஐக்கியப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த தேவ பிரசன்ஸை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள
முடியும். இந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஊழியம் செய்த நாட்கள்லையும் சரி, இப்போ மோகன் ஐயா ஊழியம் செய்கிற நாட்கள்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட இருக்கிறவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் பூவோடு சேர்ந்த நாரும் என்ன செய்யுமா, மணக்குமா, அது மாதிரி அவங்கள மாதிரியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து நின்ன மாதிரி நம்ம பேசுகிறதே பார்த்தீங்கன்னா, என்ன அவங்க தான் பேசுகிறாங்கன்னு உள்ளக்குள்ளே போய் பார்த்தா அவங்க பேச மாட்டாங்க. அவங்க டீமில் உள்ள ஒரு ஆள் என்ன செஞ்சுருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அபிஷேகம் என்ன செய்யும், அப்படியே இறங்கும். காரணம் என்ன, யாரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ அதோடு நமக்கு என்ன இருக்கும், ஒரு ப்ரெசன்ஸ் இறங்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர் பெர்க்மன் ஐயாவுடைய வாய்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பென்கர், ஜூடா பென்கர்னு சொல்லி ஒருத்தர் டீம்லேயே இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் பாடுற பாட்டு பார்த்தீங்கன்னா அசல் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கவனமாக கவனித்தா மட்டும்தான் வித்தியாசத்தை என்ன செய்ய முடியும், இல்லைன்னா வித்தியாசத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இது போல தான் நம்ம தேவ பிள்ளைகளோடு, நல்லா ஜெபிக்கிறவங்களோடு, விசுவாசத்தில் நம்மளை ஊன்ற கட்டுகிறவர்களோடு என்ன செய்யணும், ஐக்கியமாக இருக்கணும். அவிவிசுவாசமாக பேசுகிறவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, சண்டை போட தூண்டுகிறவங்க, சும்மா உட்கார்ந்தவங்களையும் சண்டையை நீ கேளு, 4 பேர்த்த அவர்கிட்ட கேளு, அப்படி இப்படின்னு தூண்டுறவங்களோட என்ன வைக்கக்கூடாது, ஐக்கியம் வச்சிங்க. இருக்கிற ப்ரெசன்ஸ் என்ன செஞ்சிடும், இங்கே ப்ரெசன்ஸை பெற்று அங்கே போவீங்க. அங்கே போனவொடனே உங்களுக்கு தூண்டி இருக்கிற நல்ல ஆட்கள் இருப்பாங்க. சரிதானா, என்ன நீலாம் ஒரு மனுஷனா, உன் கணவனாட்ட போய் சொல்லு, 4 வார்த்தை அவங்களோட என்ன செய்ய சொல்லு, கேட்க சொல்லு அப்படிம்பாங்க. நீங்கள் உடனே ஆமா சாமி போட்டு கேட்டிங்கன்னா இருக்கிற ப்ரெசன்ஸும் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, பொறுமையாக இருங்க. கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். அப்படின்னு நல்ல ஆவிக்குரிய நண்பர்களோடு நமக்கு என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். அப்போ தான் நம்ம கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்ய முடியும், பலப்பட முடியும். அப்போ தான் அங்கே என்றென்றைக்கும் ஆவியானவர் அங்கே எழுதுறத பாருங்கள், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் என்னத்தை கட்டளை, ஆசீர்வாதத்தையும் ஜீவனை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து ஜெபம் குறைஞ்சு போகுது. ஏன் குறைஞ்சு போகுது அப்படின்னா, இவங்க தனிமைன்னு போய் சாம்சன் பாருங்க, தனிமைன்னு போய் கடைசியில் தெலிலாளோடு ஐக்கியம் வந்ததுனால தேவனோடு ஐக்கியம் அவனுக்கு என்ன ஆகி போச்சு, சொல்லுங்க, என்ன ஆகி போச்சு. நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, நீ செய்கிறது தப்பு, நீ ஜெபிக்கணும், நீ பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன செய்வாங்க, எங்கே ட்ரான் நம்ம திரும்புகிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஆலோசனை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரி, இப்போ எபேசியர் 6:11 வாசிங்க. நமக்கு என்னென்ன ஆவிகளோடு போராட்டம் உண்டு பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டா, போராட்டம். இந்த உலகத்தில் நீங்க பிறந்துட்டீங்கன்னாவே 5 விதமான ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்க, பலப்படுங்க. அதனால தான் ஆண்கள் ஐக்கிய ஜெபம், பெண்கள் ஐக்கிய ஜெபம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம், அப்படி நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நாம் கர்த்தருக்குள் என்ன செய்ய முடியும், பலப்பட முடியும். எதிரியை ஜெயிக்கக்கூடிய பலனை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுல முதலாவது நமக்கு எதோடு போராட்டம் உண்டு, துரைதனம் பண்ணுகிற ஆவி. என்ன ஆவிங்க, நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளையே, ஒரு இடத்துல 5 விதமான ஆவிகள் கிரியை செய்யும். ஒரு பட்டணம், ஒரு கிராமம், ஒரு ஏரியா அப்படின்னா இந்த 5 வித ஆவிகளை ஜெயிக்கணும், அதை நம்ம துரத்தணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். அதற்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நாம் அந்த 5 வித ஆவிகளை அடையாளம் கண்டுகொண்டு அவைகளை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை துரத்தணும் அப்படின்னா இயேசுக்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. யாருக்கிட்ட போய் அழுகிறாங்க, பிசாசு வந்து ஆண்டவரே நீர் பிசாசு துரத்துன்னு. ஆண்டவர் துரத்துவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு சபை தான் துரத்த வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17 வாசிங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது அவர்களை என்ன செய்யாதான். அல்லேலூயா.
சாவுக்கு ஏதுவான யாதொன்று. இது யாரு? என் நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தை விசுவாசத்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்தோனேசியாவில் எழுப்புதல் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவினர் ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சென்றார்கள். அங்கே போன பொழுது அங்கே ஒரு பூசாரி வந்திருந்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அறிவித்த பொழுது அந்த பூசாரி சொன்னார், எங்களுக்கு பல கடவுள் இருக்காங்க, எங்கள் கடவுள் எங்கள் தேவைகள்லாம் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். நீங்கள் ஒன்று இயேசுவை பற்றி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்கள் கடவுளை காட்டிலும் எங்கள் கடவுள் பெருசு, எங்கள் தெய்வங்கள் இந்த பட்டணத்தை இந்த கிராமத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லும்போது இந்த டீமா போன குழுவில் தலைவன் வந்து சொன்னார், இயேசு மட்டும்தான் மெய்யான தெய்வம், அவர் தான் எல்லா தேவர்களை காட்டிலும் மிகப்பெரிய தேவன் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அப்பொழுது ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணினாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவரே இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போவதாக அப்படின்னு கமான் கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, அந்த பூசாரி கலங்க ஆரம்பித்தான். ஒரே பெரிய இரைச்சல் கேட்டது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா அசுத்தாவிகளும் நடுங்கி என்ன செஞ்சதுன்னா அந்த கிராமத்தை விட்டு ஓடினது. உடனே பூசாரி நடுங்க ஆரம்பித்து கதற ஆரம்பித்தான், எனக்கு இயேசு வேண்டும், எல்லா பிசாசு வந்து என்னை தாக்குகிறது, எல்லா பிசாசு என்னை முறைக்கிறது, எல்லாம் ஓடுகிறது, நாங்கள் எதெல்லாம் தெய்வம் நினைச்சோமோ அதெல்லாம் என்னை வந்து என்ன செய்து தாக்குது, எனக்கு இயேசு வேணும் கதற ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு இயேசு பற்றி சொன்னார்கள், ரட்சிக்கப்பட்டான். அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. கர்த்தருடைய ஆவியான பலமாய் கிரியை செய்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை எழுப்புதல் காலகட்டத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். நம்ம இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்தை விட்டு அசுத்தாவி வெளியே போன்னு சொன்னா, பட்டணத்தில் இருக்கிற குடிப்பழக்கத்தின் ஆவி, பச்சார ஆவி, வேசித்தன் ஆவி, ஓரணி சேர்க்கின் ஆவி, எல்லா ஆவிகளும் வெளியேறும். வெளியேறிட்டா மக்கள் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு ஓடி வருவாங்க. அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். அப்படிப்பட்ட எழுப்புதலை நம்ம காலகட்டத்தில் கர்த்தர் தர விரும்புகிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு தர விரும்புகிறார். நாம் அதை வாஞ்சித்து விசுவாசித்து ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் எதிர்பார்ப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான பாவத்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்ததுனால அவங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பிசாசுகள் போராடி கொண்டிருந்தது. அவர்கள் ஃபோனில் தான் நாங்கள் ஜெபித்தோம். அப்படி ஜெபிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அசுத்தாவிகள் அலறினது. பிறகு சில நாட்கள் கழித்து நேரில் பார்த்து ஜெபிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பார்த்து ஜெபித்த பொழுது அத்தனை அசுத்தாவிகளும் பார்த்தீங்கன்னா அலறி வெளியே ஓடினது. இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விடுதலை தந்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்கிற காலம் எழுப்புதலின் காலம். இனி நாம் எழுப்புதலை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய போகிறார். அற்புத அடையாளங்கள் நம்ம தேசத்தில் நடக்க போகிறது. மிகப்பெரிய மாற்றத்தை நாம் சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி இடத்துல ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க கணவனார் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் முடிச்சு 15 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அடிக்கடி சண்டை வரும். சண்டை போட்டு 6 மாதமாக அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. இப்போ 2 பிள்ளைகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில வருடங்களாக இப்படியே சண்டை நடந்துகிட்டு ஃபைனலாக வந்து தன்னுடைய கணவனார் வீட்டிலேயே வந்து கணவனார் வீட்டுக்கு வந்து பல வசதி இருக்குது போல தெரியுது. அதில் ஒரு வீட்டில் இவங்க தங்கி இருக்கிறாங்க. ஆனால் கணவனார் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு நான் உன்னையெல்லாம் பார்க்க வர மாட்டேன், உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு சைக்கை இல்லைல்ல, நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. சரிதான், அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சகோதரி அவங்க கணவனார் வீட்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்ததில்லை, பிள்ளைகளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணது கிடையாது, வேதனைப்பட்டு சொன்னார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நபர் பார்த்தீங்கன்னா 2 சகோதரிகளோடு தவறான சில தொடர்புகள் இருப்பதாக அவங்களுக்கு நியூஸ். இப்போ இதை என்ன செய்யணும்? எப்படி ஜெபிக்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ நாங்கள் அவங்கள பார்த்து சொன்னோம், சகோதரி உங்கள் கணவனார் அவர்களுக்கு பின்னாக்கரி சில அசுத்தாவி எப்பயுமே நமக்கு விரோதமாக செயல்படுவது 2 ஆவி செயல்படும். ஒன்று மனுஷ ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. என்ன ஆவிங்க? மனுஷாவியும் நமக்கு என்ன செய்யும்? எதிர்த்து நிற்கும். மனுஷாவி எதிர்த்து நிற்கினா நம்மளே அல்ல, தேவனையும் தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கும். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க. உங்கள் முற்பிதாக்கள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வணங்கா எத்தனை வசனம் வருது? 51 இருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் என்ன செய்றீங்க?
அப்போ இந்த மக்கள் வந்து நல்லா கவனிக்கணும். சாத்தான் நமக்கு விரோதமாக ஏற்று நிற்கிறது உண்மைதான். ஆனால் மனுஷ ஆவி யாருக்கு ஏற்று நிற்குது? தேவ ஆவியானவருக்கு என்ன செய்யுது? ஏற்று நிற்குது. அதனால தான் அவங்க வந்து இயேசுவை பிடிக்கிறது இல்லை, இயேசுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறதே கிடையாது. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளை ஒருத்தர் வெறுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவன் என்ன செய்கிறான்? வெறுக்கிறான்னு அர்த்தம். அதனால தான் நம்மளை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. நம்மளை பார்த்தாலே டென்ஷன் ஆவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் நம்மளை பார்த்தா டென்ஷன் ஆவான். ஏன் டென்ஷன் ஆகிறேன்னே அவனுக்கே தெரியாது. ஏன் அவன் டென்ஷன் ஆகிறான்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம அபிஷேகம் பட்டிருக்கோம். அவனுக்குள் இருக்கிறது அசுத்தாவி, நமக்குள் இருப்பது தேவ ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ஸ்கூலில் படிக்க போவாங்க. சில பிள்ளைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா டீச்சர் பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சு கரெக்டாக தாக்குவான். பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளை ஒழுக்கமாக தான் இருக்கும். அந்த பிள்ளை தேவ ஆவியினால் நல்லா ரசிக்கப்பட்டு நல்லா ஜோம் பண்ணி தான் போகும். ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தோன்னே என்ன செய்வாங்கன்னா அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளு புல்லு பேசுவான், சண்டையை கம்பெடுத்து அடிப்பான். மற்றவங்களை காட்டிலும் பார்த்தீங்கன்னா பல விதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய், நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்பதனால அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு வந்து என்ன செய்யறான் அப்படின்னா உனக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்யறான்? செயல்படுகிறான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதான் இப்போ நமக்கு கேள்வி. நம்ம எப்பயுமே எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, இப்படி யாராவது உங்கள் தெருவில் உள்ளவங்க உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் அந்த நபருடைய பேரை சொல்லணும். அந்த நபருடைய பேரை சொல்லி, இந்த மனிதனுடைய ஆவியும் அவனுக்கு பின்னாக்கிரீசர் அசுத்தாவியும் கர்த்தர் கடிந்து கொள்வாராக. எப்படி ஜெபம் பண்ணணுங்க? எப்படி ஜெபம் பண்ணுங்க? கர்த்தர் கடிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரே டைரக்டாக யுத்தம் பண்ணுவார்னு அர்த்தம். யார் யுத்தம் பண்ணுவார்னு அர்த்தம்? சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, பார்க்கலாம். நம்ம இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் யூஸ் பண்ண பழகணும். சும்மா நாய் உங்கள் காலை கடிச்சா நாய் அடிப்பீங்களா இல்லை உங்களை அடிப்பீங்களா? நாய் தானே அடிப்பீங்க. ஆனால் நிறைய பேர் நம்மளை தான் அடிச்சுக்கிறோம். சரிதானா? அவங்க என் கூட சண்டை போடுறாங்க, இவங்க என் கூட சண்டை போடுறாங்க, அவங்க என்னை பார்த்தா முறைக்கிறாங்க, இவங்க என்னை பார்த்தா முறைக்கிறான். அப்படி முறைக்கிறான்னு தெரியுதுல, உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. இந்த மனுஷனுடைய ஆவியவனுக்கு பின்னாக்கிரீசர் அசுத்தாவி கர்த்தர் என்ன செய்வாராக அப்படி சொல்லி பாரு, வாயை அடக்கிடுவான். அவன் உனக்கு விரோதமாக என்னென்ன வேட்டு வச்சாலும் அது வாய்க்காது. அல்லேலூயா. எந்த ஆவி உனக்கு விரோதமாக போராடுது? பிரிவினின் ஆவியா, பில்லிசூனி ஆவியா, மந்திரவாத ஆவியா, என்ன ஆவி இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாராக அப்படி சொல்ல பழகணும். தேவ பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பயன்படுத்தி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. இந்த சகோதரிக்கு நாங்கள் சொன்னோம், உங்கள் கணவனார் அவருக்கு பின்னாக்கிரீசர் அசுத்தாவி, இந்த 2 ஆவியும் கர்த்தர் என்ன செய்வாராக? கடிந்து கொள்வாராக. முதல்ல சொன்னோம். 2வது சொன்னோம், உங்களுக்கு நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாதபடிக்கு செயல்படுகிற பிரிவினின் ஆவி. 3வது அவங்க சொன்னாங்க, பில்லி சூனியம் வச்சிருக்காங்க பாஸ் அப்படின்னாங்க. அப்போ அந்த பில்லி சூனிய ஆவியும் கர்த்தர் என்ன செய்வாராக? கடிந்து கொள்வாராக. 2 நாள் தான் ஜெபம் பண்ணாங்க. 3வது நாள் கணவனார் வீட்டுக்கு வந்து திருப்பி சேர்ந்து வாழ்றாங்க. கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. எத்தனை மாசமா பிரிந்திருந்த ஆத்துமா? எத்தனை மாசமா? புரியுதா? கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினா பிசாசு வெளியே போயிடும், ஆத்துமா திருந்திரும். அல்லேலூயா. நீங்க அவன் அடிக்கட்டும், நல்லா பேசட்டும், இங்கிட்டே அழுதுகிட்டே இருக்கு, என்ன இப்படி அழுதுங்கன்னா இப்படி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? டே ஏன்டா முறையிடுற? உன் கையில் இருக்கிறது என்னப்பா? கோல். அதை நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்ய? பிளந்து விடு அப்படின்னு ஆவியானவர் யாரை பார்த்து சொன்னாரு? அப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ என் நாமத்தை பயன்படுத்தி பிசாசை என்ன செய்ய? துரத்துன்னு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவரே நீர் அதை செய்யும்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்படி தான் இயேசுவும் சீசர்களும் பார்த்தீங்கன்னா படகுல போய்கிட்டு இருந்தாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா புயல் அடிக்குது. புயல் அடித்தோடனே சீசர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆண்டவரே நாங்களாம் மடிந்து போயிடுறது உமக்கு நியாயமா இல்லையா? கவலையே உமக்கு கிடையாது, நீர்வாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கீர், நாங்கள் எந்த நிலைமையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? அப்படி இப்படின்னு பூனி என்ன செய்கிறாங்க? கத்துறாங்க. ஏசு எந்திரிச்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, உங்கள் விசுவாசம் எங்கடா போச்சு? காற்றே இறையாதே அப்படின்னாரு பாருங்க. அப்படியே என்ன செய்ய? அமைதலாயிருச்சு. கர்த்தர் என்ன செய்தார்? கிரியை செய்தார். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் வீரர்கள் இந்தோனேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மக்கள் ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்ய போகும்போது ஒரு படகுல போக வேண்டியிருந்தது. அந்த படகுல போகும்போது 7 நபர்களை கொண்டு அந்த குழு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படகுல மிகப்பெரிய புயல் என்ன செஞ்சேன்னா அந்த கடலில் வர ஆரம்பித்தது. புயல் வந்த பொழுது ஆவியானவர் சொன்னார், இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கப்பல் விஞ்ஞானி மற்றும் அதில் இருக்கிற ஆட்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த புயல் எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற சரக்கெல்லாம் போட அது பண்ண இது பண்ண என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஆவியானவர் இந்த எழுப்புதல் தலைவன்ட்டு சொன்னார், அவங்கள அமைதலாக இருக்க சொல்லு, நான் வந்து என்ன செய்வேன்னா புயலை அமர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இவங்க போய் என்ன செஞ்சாங்கன்னா, சார் கொஞ்சம் அமைதலாக இருங்க, இயேசு வந்து என்ன செய்வார், காற்றை வந்து ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னு. அவனுக்கு இயேசுன்னா யாருன்னு என்ன செய்யாது
தெரியாது. அதனால் நீங்கள் சொன்ன கடவுள்லாம் நான் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. நீ சொல்கிறது போய் உட்காருப்பா அப்படின்னு. நீ யார் அப்படி இப்படின்னு ரொம்ப கொண்டக்க கேள்வி கேட்டு அந்த 7 பேரை அமைதியாக படுத்திட்டாங்க. இவங்களும் 2 மணி நேரமாக போராடி பார்க்குறான், புயல் அமர்ந்த மாதிரி இல்லை. கடைசியில் அந்த கப்பல் மாலுமி என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த தலைவர் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவங்க ஏதோ சொன்னாங்களே, சரி அவங்கள கூப்பிட்டு தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அந்த குழுவினரை கூப்பிட்டாங்க. அந்த குழுவினர் வந்து, ஐயா நீங்கள் என்னமோ இயேசுவை பற்றி சொன்னீங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா, அந்த காரியத்தை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு. நாங்கள் தான் அப்படியே சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா நீர் எங்களோடு இருப்பதற்கு நன்றி, இந்த கடல் இயேசுவின் நாமத்தில் அமைதலாவதாக அப்படின்னு தான் சொன்னாங்க பாருங்கள். உடனே என்ன ஆயிடுச்சு, மிகப்பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு. இந்த குழுவினர் சந்தேகப்படாமல் கர்த்தரை என்ன செய்தார்கள், விசுவாசம். அதான் ரொம்ப முக்கியம். இயேசு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே அற்புதத்தை தம்மை விசுவாசிக்கவர்களை கொண்டு செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதே குழுவினர் இந்தோனேசியாவில் ஒரு கிராமத்துக்கு ஊழியர் செய்யும்படி போயிருந்தாங்க. அங்கே போயிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி பல ஆண்டுகளாக ரொம்ப உடலில் முடியாமல் இருந்தாங்க. இவங்க ஜெபம் பண்ணாங்க, அடுத்த வினாடி சுகமாயிட்டாங்க. சுகமாகி அவங்க இவங்களுக்காக சமையல் வேலை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் போனது, அந்த சகோதரிக்கு டக்குன்னு முடியாமல் போச்சு, செத்தே போச்சு அந்த சகோதரி. இப்போ ஆவியானவர் குழுவினர் தலைவரை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் அந்த சகோதரிக்கு என்ன செய்ய, ஜெபம் பண்ணு, நான் எழுப்புவேன் அப்படின்னு. இவங்களுக்கு யாருக்குமே என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆண்டவர் ஃபைனல் வரைக்கும் பேசுகிறார். இவங்களுக்கு ரொம்ப மனசு கவலை. அப்படியே விட்டுட்டாங்க. அந்த சகோதரி என்ன செஞ்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ண பிறகு கர்த்தர் சொல்கிறார், நீ போய் பேசு அப்படின்னு. யாருக்கு என்ன வரல, தைரியம் வரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆனது, அடக்கமெல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுநாள் ஆனது, இவங்கெல்லாம் விசுவாசத்தை விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. தேவ பிரசன்னம் இவங்களை விட்டு என்ன செஞ்சிருச்சு, விலகிருச்சு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கூடாதனால. ஆனால் ஒரு நபரிடத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார். நீங்கள் செய்த தப்பை என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு. பிற அந்த 7 பேரும் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுடைய அவிவிசுவாச பாவத்தை என்ன செய்யுங்க, மன்னிங்க ஆண்டவரே, திரும்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க, நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்முடைய நாமத்தை என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கதறி கதறி ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் திரும்ப தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஒரு கிராமத்துக்கு அனுப்பினார். அந்த கிராமத்துக்கு இவங்க சுவிசேஷம் சொல்ல சென்ற பொழுது ஒரு அம்மா செத்து போன அம்மா, சரிதானா, அது செத்து போய் 2 நாள் ஆச்சு. ஆனால் அவங்க அடக்கம் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இவங்க இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க. இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த குழுவினர்லாம் போன உடனே அங்கே உள்ள மக்கள்லாம் இவங்க எழுப்புதல் வேறுன்னு தெரிஞ்சதுனால நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது. என்ன டவுட்டு, ஏற்கனவே அங்கே ஒரு சகோதரிக்கு நம்ம என்ன செய்யலை, ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டோம். இதுவும் எந்திக்காருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகி போவோம், கதறி இப்போ இதாயிருமே அப்படின்னு. சாத்தா வந்து பக்கத்தில் சொல்கிறான், ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது அப்படின்னு. அது மாத்திரமல்ல, அது 2 நாள் ஆனதுனால அந்த டெட் பாடி பக்கத்தில் யாருமே போக முடியல. அது பார்த்திங்கன்னா நாத்தம், பயங்கர நாத்தம் எடுக்குது. எப்படி எடுக்குது, அதனால் எல்லாருமே டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் அதில் பாட்டு பாடிக்கிட்டு இருங்க, நான் என் வல்லமை வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். உடனே இவங்க துணிஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நபர் என்ன செஞ்சார், முதல்ல போய் பாட்டு பாட ஆரம்பித்தார். பிறகு டீம் எல்லாம் சேர்ந்துருச்சு. டீம் எல்லாம் சேர்ந்து முதல் பாட்டு பாடினாங்க, ஒன்றும் நடக்கிறது போல் என்ன செய்யலை, தெரியல. 2வது பாட்டு பாடினாங்க, ஒன்றும் நடக்கிறது போல தெரியல. 3வது பாட்டு பாடினாங்க, அப்படியே தான் இருக்குது. நாற்றம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் மூக்க பிடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பக்கத்தில் பாட்டு பாடினா எப்படி இருக்கும். 4வது பாட்டு பாட ஆரம்பித்தாங்க பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினார். செத்து போன அந்த அம்மா உயிரோடு இருந்தது. கிராமமே ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாட்களில் நம்மளை கொண்டு இதை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் என்னமோ எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கை ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. ஆமாம், செத்து போன டெட் பாடியாக இருந்தாலும் எழுந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், எந்த பிசாசாக இருந்தாலும் ஓடும் அப்படின்னு தோணுது. கர்த்தர் சீக்கிரத்தில் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அதற்கு தேவன் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, சந்தேகப்படாமல் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். நம்ம தகுதியின் அடிப்படையில் அவர் செய்கிறவர் அல்ல, இயேசுவே நம்முடைய தகுதி. அல்லேலூயா. யார் தான் நம்ம தகுதி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தனாரா இல்லையா?
அந்த தகுதி தான், வேற ஒரு தகுதி கிடையாது. சரி, இப்போ சகரியா 3:1 வாசிக்க பார்க்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. என்னையா கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல பார்க்கறது பிதாவாகிய தேவன், ரெண்டாவது குமாரனாகிய இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. யாரை குறிக்குது? குமாரனாகிய. அதை தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சாத்தானை நோக்கி. சரிதானா? கர்த்தர் உன்னை என்ன செய்வாராக. இங்க நம்ம திருத்துவ தேவனை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. வாசிங்க. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று இருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா. போதும். இங்க கவனிங்க. இங்க யோசுவான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த யோசுவா என்பது உங்களுக்கு எனக்கும் அடையாளமாக சொல்லப்படலாம். சரிதானே? விசுவாசிகளுக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள், அதாவது பிரதான ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்குன்னா, கரை திரை ஒரு குறைபாடு இல்லாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கையிலேந்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். அப்படி போகும்போது ஏதாவது குறை இருக்குன்னா கர்த்தர் அங்கே என்ன செஞ்சிருவார்? அடித்து போட்டுருவார். இப்போ சாத்தான் இந்த யோசுவா கிட்ட சில குறைகள் இருக்கிறத யாருக்கிட்ட காமிக்கிறான்? யெகோவா தேவனிடத்தில் காமிக்கிறான். அப்படி காமிக்கும் போது தான் கர்த்தர் சொல்றாரு, சாத்தானே, நீ அல்ல, நானே அவனை நீதிமானாக்குகிறவர். யார் நீதிமானாக்குகிறவர்? நம்மளை நீதிமானாக்குறது யாரு? கர்த்தர். சில வேளைகளில் குற்றப்படுத்துகிற ஆவி உங்கள் வாழ்க்கையில் போராடும். நீங்கள் நல்லா நிதானிக்க பழகணும். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து எப்படி உணர்த்துவார் அப்படின்னா, நீ இப்படி சண்டை போட்ட, நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, நீ இந்த கெட்ட காரியம் செஞ்சுட்ட, இயேசுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, ஜோம் பண்ணு, மனம் திரும்பன்னு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபத்துக்கு நேராக, கூட்டத்துக்கு நேராக உங்களுடைய எண்ணங்கள் உங்களை தள்ளுதல் என்றால் அது ஆவியானவர் கொடுக்கிற உணர்வுன்னு அர்த்தம். ஆனால் நீலாம் இந்த பாவம் செஞ்சுட்ட, இந்த அட்டுழியம் பண்ணிட்ட, நீ இப்படிலாம் செய்கிற, உன்னையெல்லாம் ஏசு ஏற்றுக்கிட்டு வராங்க, நீ ஜோம் பண்ணால் கர்த்தர் கேட்பாராங்க, நீ துரத்தனா பிசாசு போயிருமாங்க, நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜெபத்தை விட்டு ஒரு எண்ணம் உங்களை பிரிக்குது அப்படின்னா அது யார் கொடுக்குற எண்ணம்? பிசாசு கொடுக்குற எண்ணம். இதை தேவ பிள்ளைகள் பகுத்தறிய பழகணும். குற்றப்படுத்துகிற ஆவி இது என்ன ஆவிங்க? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணங்களை சாத்தான் உங்களுக்கு சொல்லி, நீ இந்த பாவம் செய்தவன், நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன், நீலாம் ஜோம் பண்ண லாய்க்கே கிடையாது, நீ இயேசுவை தேடுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடுதுன்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல ஏசப்பட்ட மன்னிப்பு வைக்கணும். ரெண்டாவது சாத்தானை பார்த்து சொல்லணும், டே சாத்தானே, நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது, என்னை குற்றப்படுத்துகிற அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய வெளியேறி போ அப்படின்னு அதை கடிந்து கொள்ள பழகணும். அல்லேலூயா. எழுப்புதல் நடந்துக்கிட்ட நாட்களில் சுமித் வில்கிஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், அவர் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக கிரியை செய்தார். அவருடைய மனைவி ஒரு டைம் செத்து போச்சு. ஆனால் செத்து போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நான் இல்லாத நேரத்தில் நீ எப்படி சாங்கலான்னு சொல்லி அந்த டெட் பாடியை தூக்கி ஓங்கி வயிற்றில் ஒரு குத்து, இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய
எழுந்துன்னு சொல்லி பலவடிக்கு அது கீழே விழுந்துச்சு. 2ஆம் தடவை தூக்கி நிப்பாட்டி ஒரு குத்து, அப்போ எந்திக்கலை. 3ஆம் தடவை குத்துனார் பாருங்க, அந்த அம்மா முழிச்சிருச்சு. ஏங்க நான் பரலோகத்தில் நிம்மதியாக இருந்தேன், நீங்கள் என்னை பலவடிக்கு இப்படி கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வேதனை படித்தான். அப்போ பரலோகத்துக்கு போகிறேன், பலவடிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம், அனுப்பி வச்சாராம். பாருங்கள், கத்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த அந்த ஊழியக்காரர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவரை கத்தர் பயன்படுத்துகிற நாட்களில் ஒரு மனிதன் பயங்கரமாக கதற ஆரம்பிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவம் செய்தது போல உணர்த்தப்பட்டு அவன் கதறான். ஆவியானவர் சொன்னார், அவனுக்குள்ள குற்றப்படுத்துகிற ஆவி. என்ன ஆவி பண்ணுது? அந்த ஆவி அவன் செய்த குற்றத்தை அவனுக்கு என்ன செய்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ அதை கடிந்து ஜோமன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அந்த ஆவி அவர் கடிந்து கொண்டார் பாருங்க, அந்த மனிதன் விடுதலையானான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில் 2 எண்ணம் ஒன்று அலபாயும். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒன்றை ஒரு எண்ணம் இயேசுக்கிட்ட ஜோமன்னு பைபிள் வாசி பரிசுத்தமாக வாழு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது ஆவியானவர் கொடுக்குற எண்ணம். இதை விட்டுட்டு நீ எதுக்கு ஜோம் பண்ணுற, நீ வாட்டுக்கு டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கோ, இல்லைன்னா செல்ஃபோன் முன்னாடி உட்காந்துக்கோ, இல்லைன்னா டூயட் பாடிக்கிட்டே என்ன செய்யும், இப்படியே என்ன வருது அப்படின்னா அது யார் கொடுக்குற எண்ணம்? நீங்கள் நிறைய பேர் எதில் தான் உட்காந்துருக்காங்க? செல்ஃபோன்லேயே தான் உட்காந்துருக்காங்க. சரிதானே? சேட்டிங்லேயே சில ஆட்கள் உட்காந்துருக்காங்க. இது நல்லதே கிடையாது. தேவ பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள் தேவனுக்கு நேரம் நடத்தப்படுதான்னு கொஞ்சம் யோசிங்க. யோசித்து உங்களை சரி பண்ணுங்க. அல்லேலூயா. இங்கே நடந்தது அதுதான். அந்த ஆவி அவனை குற்றப்படுத்த ஆரம்பிச்சது. ஆனால் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் அழுக்கு வஸ்திரங்களை நீக்கி வெண் வஸ்திரங்களை அவனுக்கு தரிப்பித்தார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உன் பாவத்தை கழுவ வல்லமை உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிங்க, அதை தினமும் பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 5 விதமான ஆவிகள், அதை நம்ம சுருக்கமாக சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது துரைதனம் பண்ணுகிற ஆவி, 2வது அதிகாரம் பண்ணுகிற ஆவி, 3வது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், 4வது வான மண்டல பொல்லாத ஆவிகள், 5 அவைகளின் சேனைகள். அவைகளின் சேனைகள். இது எப்படி கிரியை செய்யும் அப்படின்னா, துரைதனம் பண்ணுகிற ஆவிங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே சில வேலைகளை துரைதனம் பண்ணும். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிமைப்படுத்துவாங்க. துரைதனம் பண்ணுகிற ஆவினா என்ன அர்த்தம் தெரியுமா? அடிமைப்படுத்துகிற ஆவி. சில ஆட்களை பார்த்தானே சிலர் நடுங்குவான், பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்யுது? துரைதனம் பண்ணுகிற ஆவி. சில காம்பவுண்டில் ஒரு சகோதரி மட்டும் அப்படி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில ஏரியாக்களில் சிலர் மட்டும் ராஜ்யம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்யுது சொல்லுங்க? அது அரட்னா எல்லாரும் அமைதியாகிடுவான், பார்த்துருக்கீங்களா? அது அரட்னா என்ன ஆயிடுவாங்க? ஆமாம். இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த சகோதரிக்கு பின்னாக இருக்கிற அசுத்தாவியையும் இந்த சகோதரியுடைய ஆவியையும் கர்த்தர் என்ன செய்வாராக அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாயை என்ன செய்யும்? மூடும். இல்லைன்னா உங்களை தலையை பிடிச்சி என்ன செய்யும்? புரியுதா? இந்த ஆவியை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க பழகணும். அல்லேலூயா. படிக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஆவி இருக்கும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இப்படிப்பட்ட ஆவி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? அப்படின்னு நம்மளை அரட்டி உருட்டி என்னமோ அதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது போல் அப்படி நடக்கும், பார்த்துருக்கீங்களா? இதான் துரைதனம் பண்ணுகிற ஆவி. 2வது அதிகாரத்தில் உள்ள ஆவி. அது என்ன ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஒவ்வொருத்தங்களும் கர்த்தர் கொடுத்துருக்காரு, பார்த்தீங்களா? இந்த அதிகாரத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர் தான். ஆனால் இவங்க இதை சரியான விதத்தில் பயன்படுத்தாமல் தவறான விதத்தில் சிலர் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்சம் வாங்குவாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை ஜனங்களை மிரட்டுவாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி பலவிதமான தவறான தீர்ப்புகளை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ இவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இவங்களுக்கு பின்னாக்கிரி செய்கிற இந்த அதிகாரம் பண்ணுகிற அசுத்தாவியை கர்த்தர் என்ன செய்வாராக அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா அது லாக் ஆகும். அல்லேலூயா. நீங்கள் வேணா பண்ணி பாருங்களேன். உங்கள் சைடில் உங்களுக்கு சில காரியங்களை செயல்படாத ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த ஆவியை கர்த்தர் என்ன செய்வாராக கடிந்து கொள்வாரான்னு சொல்லி பாருங்களேன். என்ன நடக்குதுன்னு அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் வேட்டு வச்சுருவார். அல்லேலூயா. அந்த ஆத்துமா பிறகு ஒழுங்காக சரியாயிரும். என்ன ஆயிரும்? சரியாயிரும். ஆனால் நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு பின்னாக கிரீசர் அசுத்தாவி மட்டுமல்ல அவங்களுடைய ஆவியையும் கர்த்தர் கடிந்து கொள்வாராகன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஆவி சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவன் நியமத்திற்கு மாறாக தேவனுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்யுது? எதிர்த்து நிற்குது. என்ன செய்யுது? அதனால் 2 ஆவியும் கர்த்தர் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். நீங்கள் இயேசுவை பாருங்களேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை பார்த்தீங்கன்னா சாத்தான் மட்டும் இயேசுவை சோதிக்கலை, மனிதர்கள் இயேசுவை என்ன செஞ்சாங்க? சோதிச்சாங்க. இயேசுவுக்கு எதிர்த்து நின்னாங்களா? நிற்கலையா? இப்போ நம்ம அப்போஸ்தலரில் வாசித்தோம், பரிசுத்த ஆவிக்கு உங்கள் முற்பிதாக்கள் எதிர்த்து நிற்கிறது போல நீங்கள் என்ன செய்கிறீங்க? எதிர்த்து நிற்க. அப்போ மனுஷனுடைய ஆவி என்ன செய்யுது? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்மளை எதுக்கும், நம்மளை சுற்றி உள்ளவங்களை என்ன செய்யும்? எதுக்கும். இந்த ஆவியை கர்த்தர் என்ன செய்வாராக
கடிந்து கொள்வாராக அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். இயேசு கடிந்து கொள்வாராக, ஆவியானவர் கடிந்து கொள்வாராக சொல்லி பாருங்களேன். அது அப்படியே லாக் ஆயிரும். கர்த்தர் என்ன செய்வார்? அபத்தமாக்குவா. மந்திரவாதியாக இருக்கலாம், மந்திரவாதியின் ஆவியும் அவனுக்கு பின்னாக்கிற அசுத்தாவியை கர்த்தர் என்ன செய்வாராக? கடிந்து கொள்வாராக. அப்படி சொல்லி பாருங்களேன், கர்த்தர் லாக் பண்ணுவார். அல்லேலூயா. இது அதிகாரத்தில் உள்ள ஆவி. அடுத்து இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்மளை சுற்றி, நம்ம ஏரியாவை சுற்றி இந்த பூமியில் உலாவுகிற ஆவி. இந்த ஆவி தான் என்ன ஆவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, குடிப்பழக்கத்தின் ஆவி, தனக்குத்தானே பாவம் செய்ய தூண்டுகிற ஆவி, ஏசபேலின் ஆவி. என்ன ஆவிங்க? என்ன ஆவி சொல்லுங்க பார்க்கலாம். இது பில்லி சூனி ஆவி. இது என்ன ஆவி? பில்லி சூனி ஆவி. இந்த ஆவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டால் அவன் பாவம் செய்கிறவனாக, பித்தம் பிடித்தவனாக, பலவித காரியங்களை அடிமைப்பட்டவனாக காணப்படுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதான் இப்போ நமக்கு கேள்வி. இந்த ஆவிகள் பேரை கரெக்டாக சொல்லி கர்த்தர் என்ன செய்வாராக? கடிந்துள்வாராக அப்படின்னு சொல்லணும். நம்ம சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் இந்த அசுத்த ஆவியே எங்கள் ஏரியாவை விட்டு, எங்கள் ராஜபாளையத்தை விட்டு என்ன செய்ய? வெளியேறி போ அப்படின்னு நம்ம கமான் கொடுத்து ஜெபிக்கணும். எப்படி கமான் கொடுத்து ஜெபிக்கணுங்க? பிசாசுகளை நம்ம துரத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதற்கும், சாத்தானின் திட்டவட்டமான தோல்வி உறுதி செய்யப்பட்டது என்பதற்கு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் பிசாசை துரத்தும் போது தான் சாத்தான் என்ன செய்யப்படுகிறான்? தோற்கடிக்கப்படுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் அங்கே வருகிறது. அதனால் நீங்கள் சும்மா ஜெபம் பண்ணிக்கிறது தான் ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்காது. ரட்சிப்பில் 2 பகுதி இருக்குது. ஒன்று, ஆண்டவரே இந்த ஆத்துமாவை ரட்சிக்கணும்னு ஜெபிக்கணும். 2வது, அந்த நபர் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிற மனுஷிக ஆவி, அசுத்தாவியை கர்த்தர் என்ன செய்வாராக? ஏன்னா மனுஷிக ஆவி தான் நிறைய பேரில் என்ன சொல்லும் தெரியுமா? நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம குலம் என்ன, நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை தேடி சபைக்கு போறியா, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, போதனை பண்ணு. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு வாரம் சர்ச்சை கூப்பிட்டு வந்துருப்பீங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாந்தான் செக் வச்சு ஒரு ஆத்மா அனுப்பி விட்டுருவான். அந்த ஆத்மா கரெக்டாக வந்து பேசும், நம்ம கோத்திரம் என்ன, நம்ம குலம் என்ன, இதெல்லாம் விட்டுட்டு நீ போகலாமா, இயேசுவை தேடலாமா, அப்படி இப்படிங்க. இதைத்தான் நம்ம செய்யணும். அந்த மனுஷனுடைய ஆவி அவனுக்கு பின்னாக்கிற அசுத்தாவியை கர்த்தர் என்ன செய்வாராக? பாரம்பரியத்தின் ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. ஜாதி வெறியின் ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், அது லாக் ஆயிரும். அவங்க விடுதலையோடு சபைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபிக்க பழகணும். 4வதாக, வானமண்டல பொல்லாத ஆவிகள். என்ன ஆவிகள்ங்க? இந்த ஆவிகள் என்ன செய்ய அப்படின்னா, இந்த பூமியில் கிரியை செய்கிற ஆவிகளுக்கும் இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளுக்கும் வானமண்டல கிரியை செய்கிற ஆவிக்கும் தொடர்பு இருக்குது. என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. அதுதான் இவங்களுக்கு என்ன செய்ய அப்படின்னா, இங்கே பிசாசு கிரியை செய்யும்போது அது தொடர்பை ஏற்படுத்தி இவங்களுக்கு சில பிசாசுகளோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து அதை என்ன செய்யணும்? கிரியை செய்யும். அப்போ அந்த ஆவிகளையும் கர்த்தர் என்ன செய்வாராக? கடிந்து கொள்வாராங்கன்னு சொல்லணும். ரெய்னார்ட் போங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர், அவர் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு நாள் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பொழுது அவங்க வந்து எப்பயுமே எப்படி மீட்டிங் நடத்துவாங்கன்னா, குருசெட் மாதிரி, அதாவது இந்த டென்ட் மாதிரி, நம்ம கல்யாணத்துக்கு பந்தல் போடுறோம்ல, அது மாதிரி மிகப்பெரிய பந்தல் போட்டு மீட்டிங் நடத்துவாங்க. சாயந்தர மீட்டிங் அது. சரிதானா? 3 நாள் 4 நாள் அந்த மீட்டிங் நடக்குது. இவர் சுவிசேஷகர், சுவிசேஷம் சொல்லும்படி கிளம்பணும். இவர் தங்கி இருக்கிற இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா சில கிலோமீட்டர் டிஸ்டன்ட். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மீட்டிங் இவர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய மேகம் கருத்து மழை வர்றதுக்கு எல்லாமே என்ன செய்யுது? அறிகுறி ரெடியாக இருக்குது. இப்போ மழை வந்தால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? மீட்டிங் நடத்த முடியுமா? இப்போ சாத்தான் சொல்கிறான், மீட்டிங் என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. இவர் காரில் வேகமாக போய்கிட்டு இருக்காரு. இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த அசுத்தாவி என்ன செய்ய? கடிந்து கொள் அப்படின்னு சொல்லி. இவர் உடனே அதை பார்த்து சொன்னார், இயேசுவின் நாமத்திலே என்ன செய்வாயாக? விலகுவாயாக அப்படின்னு கமாண்ட் கொடுத்தாரு. பார்த்துங்க, அந்த கருத்த மேகம் போன்று வந்தது எல்லாம் விலகுச்சு. மழை இல்லாமல் மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. அல்லேலூயா. தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை பார்த்து நீ இயேசுவின் நாமத்தை பேச பழகணும். என்ன பேச பழகணும்? எந்த நாமத்தை? ஆமாம். நீங்கள் உடனே பயந்துக்கிட்டு ஆமாம் சாமி என்ன செஞ்சிடக்கூடாது, பொட்டுன்னு போயிடுவேன்னு சொல்லுவான். ஆமாம் சாமின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஏசு இனிமே தான் என்னை வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அவன் சொல்லுவான், கதை முடிஞ்சுமா? இல்லைடா, இப்போ தான் எனக்கு கதையை என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. இனிமே தான் ஏசு என்னென்ன செய்ய போகிறாரு? வாழ வைக்க போகிறாரு. ஏன் அவங்களுக்கு நடக்கலாம்ப்பா, இவங்களுக்கு நடக்கலாம்ப்பா, எனக்கு நடக்காது. என்னை சுற்றி 10 பேருக்கு நடக்கலாம். சரிதானா? உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது. அதனால் தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள. சத்துருவின் சகல வல்லமை. அப்போ எந்த பில்லி சூனியமாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரவாதமாக இருந்தாலும் சரி. சில வேளை நீங்கள் பிசாசு துரத்தினீங்கன்னா பிசாசு சொல்லுவேன், ஏய் நீ துரத்துனா நான் போக மாட்டேன் அப்படிங்கும்.
நீ துரத்துனா என்ன செய்ய மாட்டேன். நான் எத்தனை வருஷம் ஆள் தெரியுமா, அவன் பல வருட ஆளாக இருக்கலாம். அவன் சொல்லுவான் நீ பாஸ்டிங் இருந்தால் தான் போவேன், நீ அது பண்ணால் தான் போவேன்னு சொல்லி. நீ பல வருட நீங்கள் சாதாரணமாக சொல்லணும், நீ பல வருட ஆளாக இருக்கலாம், பல பேரை வீழ்த்தி இருக்கலாம், ஆனால் உன்னை கடலில் எனக்குள்ள இருக்கிற இயேசு அப்படின்னு சாத்தானை பார்த்து என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா. அவன் சொன்னதை பார்த்துட்டு ஆமாம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்குது, நீ சொல்கிறதுலாம் ஆமாம் நான் என்ன ஜெபம் பண்ணியிருக்கேன், சரியாகவே ஜெபம் பண்ணலையே, பாஸ்டிங்லாம் சரியாகவே என்ன செய்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்போ நீ போக மாட்ட போல தெரியுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். சாத்தானே நீ பல வருடம் ஆளாக இருக்கலாம், ஆனால் உன்னை கடலில் நான் விசுவாசிக்கிற இயேசு, நான் இப்போ பிறந்த ஆள் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் பிறந்த கொஞ்சம் வருஷம் தான் என்ன செய்யுது ஆகுது. நீ ஆதியில் இருந்த ஆட்களாக இருக்கலாம், சரிதான், பல ஆயிரம் ஆண்டுகளாக நீ இருக்கலாம், ஆனால் உன்னை கடலில் நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய அகன்று போ அப்படின்னு நீங்கள் கமான் கொடுத்தீங்கன்னா பிசாசு வெளியே போவான். கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார், ஜெயம் தருவார். சூழ்நிலைகள் மேலே உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க, சத்துரு மேலே உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க, வியாதியின் மேலே உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு யோவானும் ஜெபாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே பிறவியிலிருந்தே ஒரு மனிதன் முடவனாக இருக்கிறான். பேதுரு சொல்லுகிறான் என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன செய்ய எழுந்து நட அப்படின்னு பயன்படுத்தினாங்க. அதிகாரத்தை விசுவாசத்தோடு என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க. பாருங்க கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே நீங்கள் பயன்படாமல் இயேசுவின் நாமத்தை என்ன செய்யணும் பயன்படுத்த பழகணும். அல்லேலூயா. பயன்படுத்தினீங்கன்னா கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்வார் வெளிப்படுத்துவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மோகன்சி ஐயா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஊழியம் செய்யும்படி போயிருந்தாங்க. அது 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த மீட்டிங் ஃபஸ்ட் நாள் மீட்டிங் முடிஞ்சு மறுநாள் மீட்டிங்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தாவி சரிதான் ஒரு பெண் பிசாசு என்ன செய்யுதுன்னா வந்து நிற்கிது. அது என்ன ஆவின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விரோதமாக இவங்க ஊழியத்துக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணி சில ஆவிகளை சில மந்திரவாதிகள் ஏவி விட்டுருக்காங்க. அது வந்து நிற்கிது. இவருக்கு தெளிவாக தெரியுது. இவர் சொன்னார் அசுத்தாவியை உன்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நான் யார் தெரியுமா, நான் தேவனுடைய ஊழியக்காரன், இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய அகன்று போன்னு சொன்னார். பாருங்க அசுத்தாவி அகன்று போச்சு. கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தினா தான் உங்கள் வாழ்க்கையில். அது மாதிரி சில வேளை நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க. ஏன் சோர்வுனே நமக்கு தெரியாது, நல்லா தான் இருப்பீங்க. சில வேளை அப்படி கலக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. அப்படின்னா ஒரு ஆவி உங்ககிட்ட என்ன செய்யுது போராடுதுன்னு அர்த்தம். மோகன் செய்யா அவர்கள் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பொழுது அவருக்கு மிகப்பெரிய டயர்னஸ் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ரொம்ப ஊழியம் பார்த்துட்டோம் போல் அப்படின்னு படுத்து தூங்கினார். அன்னைக்கு படுத்து தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எந்திக்கிறார், அதே டயர்னஸ். அன்னைக்கு பொழுது பலவடிக்கு சாப்பிட்டு படுத்து தூங்குறாரு. 2வது நாள் எந்திக்கிறாரு, அதே டயர்னஸ் கொஞ்சமும் மாறலை. 3வது நாள் 3வது நாளாக என்னென்னு தெரியல, அன்றைக்கி சாயந்தரம் நினைக்கிறேன். 2வது நாள் சாயந்தரம் பலவடிக்கு எந்திரிச்ச பொழுது அதே டயர்னஸ். இவருக்கு டவுட் ஆகி போச்சு, நமக்கு இவ்வளோகான டயர்னஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா. ஆவியானவர் சொன்னாராம், ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன் வாழ்க்கையில் என்ன செய்து போராடுது, நீ அதை கடிந்து கொள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ இவர் ஆவியில் நிரம்பி ஜோமன் இயேசுவின் நாமத்தினாலே என்னை பலவீனப்படுத்துகிற அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய வெளியேறி போ அப்படின்னு கடிந்து கொண்டார். பாருங்க தூக்கத்தின் ஆவியை கடிந்து ஜோம் பண்ணுங்க. ஏன் பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து ஜோம் பண்ணுங்க. நீங்கள் தான் ஏற்று நிற்கணும். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியத்தை சரி பண்ணிட்டு சாத்தானை எதுக்கு பழகணும். அல்லேலூயா. உங்ககிட்ட ஏதாவது குறை இருக்குன்னு தெரிஞ்சால் இயேசுக்கிட்ட உடனே மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு சாத்தானை ஏற்றுருங்க. நீங்கள் உடனே அதுக்காக என்ன செய்யக்கூடாது, அப்படியே ஐயோ பிசாசு வந்துட்டானே என்கிட்ட நான் சரியாகவே ஜோம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு கூடாது. உடனே ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு உடனே பிசாசு துரத்திடணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும் பயன்படுத்தினா தான் கர்த்தர் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து தனக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சு. மத்திய யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அது முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். செத்து போய் 4 நாளாகி நாரி போச்சு. பிதா கிட்ட சோத்திரம் பண்ணார். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வா என்று கட்டளை கொடுத்தாரு. பாருங்க செத்தவன் உயிரோடு எழுப்பினான். அல்லேலூயா. இதே அதிகாரத்தை யார் பயன்படுத்தின அப்படின்னா பேதுரு வந்து இயேசுவோடு கூட இருந்தவன். இயேசு வந்து எப்படி தவித்தாள் என்று சொல்லி ஒரு சிறு பெண்ணை எழுப்பினாரோ அதுபோல் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இந்த பேதுரும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அப்படி நம்ம சொன்னோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 37 48 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தொற்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவளும் செத்து போனான். இவன் ஜெபம் பண்ணிட்டு அந்த தொற்காலை பார்த்து தவித்தாலே எழுந்துருன்னு சொன்னான். பாருங்க உடனே அவளும் உயிரோடு எழுப்பினான். கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை யார் பயன்படுத்தினா
பேதுரு பயன்படுத்தினான். அதுபோல் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே குறி சொல்லுகிற ஒரு ஆவி, அந்த ஆவியை பவுல் என்ன செய்தான் தெரியுமா? அசுத்த ஆவியை வெளியே இவளை விட்டு என்ன செய்ய, வெளியே போ அப்படின்னு கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். தேவ பிள்ளையை உன் குடும்பத்தில் குழப்பம் வருதா? உன் குடும்பத்தில் சண்டை வருதா? உன் குடும்பத்தில் ஒரே ஜெபம் பண்ண முடியாமல் போராட்டமாக இருக்கா? அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தின் குடும்பத்தை விட்டு என்ன செய்ய, வெளியே போ அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதுதான் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான், கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. நான் சொன்னால் போகுமா பாஸ்டர்? போகும். சில வேளை கெட்ட சிந்தனையாக வரும், சில வேளை அசிங்கமான எண்ணங்கள் வரும், சில வேளை கெட்ட சொப்பனங்கள் வரும். இப்படி வந்துச்சுன்னா இயேசுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனே இந்த கெட்ட சொப்பனத்தை கொடுக்குற அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய, வெளியே போன்னு சொல்லணும். உங்கள் வீட்டில் யாராவது செத்து போகிற மாதிரி காமிக்கும், அது மாதிரி காமிக்கும், இது மாதிரி காமிக்கும். உடனே அப்படியே அமர்ந்துட்டு உட்காந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பிசாசை வெளியே போன்னு என்ன செய்யணும்? என் குடும்பத்தில் அந்த நபரை தொடக்கூடாதுன்னு இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்குறேன், கமான் கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த நபரை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6 10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, லிஸ்திராவிலே ஒரு முடமான பார்த்து யார் அயனையா பவுல் என்ன செய்கிறான்னா அவனை எழுந்து நடக்க பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரிதான். கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தின பொழுது முடவன் எழுந்து நடக்கிறான். கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். தேவ பிள்ளையே, இப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பயன்படுத்த போகிறீங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நேரம் பயன்படுத்த போகிறோம். ப்ராக்டிக்கலாக எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை இப்போ நம்ம வாழ்க்கையில் போராடுற அசுத்தாவியில் நம்மளை விட்டு வெளியே போகணும்னு என்ன செய்ய போகிறோம்? கபான் கொடுக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் துரத்தின உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அபிஷேகம் பலமாக இறங்கி வரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஹalleluya.